ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான 1 பாட் மட்டன் கிரேவி தாங்க. அது மண் சட்டியில் ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த 1 பாட் மட்டன் கிரேவி ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். இப்போ மண்பானையில் மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு இப்போ 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 இலை போல் புதினா தழை. ஹோல் கரம் மசாலா ஐட்டம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்தேவைக்கு தேவையான அளவுக்கு வர மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக வச்சுருக்கேன். மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கெட்டி தயிர், புளிக்காத தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 போல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி. இது வந்து பப்பாளி, அதாவது பப்பாளினா வர காய், பப்பாளி காய் இருக்கும் பார்த்தீங்களா, நல்ல காயை எடுத்துக்கணும். அதில் ஒரு சின்ன துண்டளவுக்கு எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்து நான் சேர்த்துட்டேன். இது வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகணும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த பப்பாளி காயை வந்து எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த மட்டன் கிரேவிக்கு இதுதாங்க ஹைலைட்டே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சாஃப்டாக வரும். மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் வந்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெங்காயத்தை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, தக்காளி, ரா பப்பாயா, அதாவது வரக்காய் பப்பாயா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துக்குவோம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா, கார தேவையான அளவுக்கு வர மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் கொஞ்சமாக, காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம், இது எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே நல்லா கெட்டி தயிர், புளிக்காத தயிராக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. சூப்பராக நமக்கு பேஸ்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. தயிர், மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம மட்டனில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஈவனாக நல்லா சூப்பராக கலந்துக்கலாம். அதுக்காகத்தான் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து மண்பானையில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு மண்பானை எடுத்திருக்கேன். நீங்கள் மண்பானை இல்லைன்னா எந்த பாத்திரம் இருக்கோ அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கொத்தளவுக்கு மல்லித்தழை, ஒரு 10 போல் புதினா தழை, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், பெரிய வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் உள்ளே சேர்த்துக்கலாம்.
ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸியும் நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மசாலா அரைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு காரம் உப்பு இதெல்லாம் வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே உங்களுக்கு எலுமிச்சம்பழம் சாறு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கேன், அதனால் நான் எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன். பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே வெங்காயம் பொரிச்ச எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஊறட்டும். அவ்வளோதான். இதை அப்படியே அரை மணி நேரம் கழித்து நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சோம்னா சூப்பரான பாட் மட்டன் ரெடி. இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நமக்கு நல்லா மட்டன் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். நல்லா மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷமும் லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் வச்சோம்னா சூப்பரான நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம 40 நிமிஷம் கழித்து உங்களுக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும் 10 நிமிஷம். அதுக்கப்புறம் நீங்கள் கவனமாக பார்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 40 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ இருக்கட்டும். இப்போ பாருங்கள், கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் இதை ஓப்பன் பண்ணவே இல்லை. உங்களுக்கு இது ரொம்ப ஆவி போகுது அப்படின்னா மைதா மாவோ கோதுமை மாவோ இருந்துச்சு அப்படின்னா இதில் ஃபுல்லாக இந்த சைடில் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலான்னா மாவை பிசைஞ்சிட்டு இதில் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டு வெந்ததுக்கப்புறமா ஒரு 40 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு எந்த ஆவியுமே போகலை, கரெக்டாக இருக்குது. அடுத்து நம்ம 40 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக 45 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுடுது. வாங்க பாருங்கள், நான் இடையில ஒரே வாட்டி மட்டும் எடுத்து லைட்டாக கலந்து விட்டேன். அடி பிடிச்சிருக்குதான்னு பார்த்து பிடிக்கல. பாருங்கள், சூப்பர் எம்மியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதாவது மண்பானையில் மட்டன் கிரேவி, 1 பார்ட் மட்டன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் மிதக்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆஃப் பண்ணியுமே மண் சட்டிங்கிறனால நமக்கு இன்னும் நல்லா கொதிச்சிட்ருக்குது. அடியெல்லாம் எதுவுமே பிடிக்கல. பாருங்கள், மட்டனால் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நல்லா காரசாரமாக உப்பு காரம் உரப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மண்பானையில் தான் செய்யணுமானா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அடிகனமான பாத்திரம் எதாக இருந்தாலும் அதில் செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கரில் கூட நீங்கள் வச்சு மிதமான தீயில் விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வேக வைக்கும்போது மண்பானையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைத்திடுவோம், ருசித்திடுவோம். தேங்க்யூ. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைத்திடுவோம், ருசித்திடுவோம். தேங்க்யூ.